யாரை பத்தி பார்க்க போறோம்னா, 3ஆம் ராஜராஜ சோழன பத்தி தான் பார்க்க போறோம். 3ஆம் ராஜராஜ சோழன் தனது தந்தையாகிய 3ஆம் குலோத்துங்க சோழன் இறந்த பிறகு 1816ஆம் ஆண்டு அரியணையில் அமர்கிறார். இவருடைய காலகட்டத்தில தான் சோழ பேரரசு நலிவடைந்து மிக சிறிய அரசாக மாறுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, மேற்குல ஹொய்சாளர்களும், அதுபோல் வெங்கி பகுதிகளை தெற்கு சோழர்கள் கைப்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லாது தென் மாவட்டங்கள பாண்டியர்கள் எழுச்சி காரணமாக அவர்களும் கைப்பற்ற துடிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் பார்த்து உள்நாட்டு போரும், உள்நாட்டு சிற்றரசர்களுக்கிடையே போரும் நடைபெறுது. இதுல முக்கியமாக கூடலூரை ஆண்ட கடவ மன்னனாகிய கோப்பெரு சிங்கன் என்பவரு சேந்தமங்கலத்தை தலைமடமாக வச்சு இவரை கைப்பற்றுறாரு. இவருடைய பகுதியை கைப்பற்றது மட்டும் இல்லாம ராஜராஜ சோழனை சிறையில் அடைக்கிறாரு. இதை தெரிந்து கொண்ட ஹொய்சால மன்னர் என்ன பண்றாரு, ராஜராஜ சோழனுக்கு ஆதரவாக தனது போர்ப்படையை கொண்டு சேந்தமங்கலத்தில் உள்ள 2 ஊர்களை சூறையாடுறாரு. அது மட்டும் அல்லாது சேந்தமங்கலத்தையும் கைப்பற்றி ராஜராஜ சோழனை மீட்டெடுக்கிறாரு. பின்பு விடுதலை அடைந்த இவருக்கு ஆதரித்து காவேரி படுகை வரை போரிட்டு பாண்டியர்களின் எழுச்சியை குறைக்கிறாங்க. இருப்பினும் உள்நாட்டு போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இவருடைய திறமையின்மை காரணமாக பல்வேறு சிற்றரசர்கள் எழுச்சி ஏற்பட்டு இவர்கள் எல்லாம் பாண்டியர்கள் கீழே நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி தங்களுக்குள்ள ஒரு சதி திட்டமிட்டுறாங்க. இது மட்டும் அல்லாது அவருடைய சகோதரனாகிய 3ஆம் ராஜேந்திர சோழனுக்கும் இவருக்கும் கடும் வாக்குவாதம் நடைபெற்று 1646ஆம் ஆண்டு இவர் உயிரோடு உள்ள சமயத்திலே அவருடைய சகோதரர் ஆட்சி அமர்றாரு. ஆட்சியில் அமர்ந்த இவர் பல்வேறு உள்நாட்டு போர்களை சமாளிக்கிறாரு. இருப்பினும் 3ஆம் ராஜராஜேந்திர சோழனுக்கு இது பிடிக்கவே இல்லை. எனவே 3ஆம் ராஜராஜ சோழனும் 3ஆம் ராஜேந்திர சோழனும் ஒரு போரிடுறாங்க. இந்த போர்ல 3ஆம் ராஜேந்திர சோழன் 3ஆம் ராஜராஜ சோழனை கொன்னுட்டு அரியணையை பிடிக்கிறாரு. இதனாலே இவரு 3 வருடங்களில் 2 முறை மகுடம் சூட்டிய ராஜராஜனை கொண்ட கேசரி என்று அழைக்கப்படுகிறார். 1246ஆம் ஆண்டு அரியணையில் ஏறிய 3ஆம் ராஜேந்திர சோழன் பல்வேறு வகையான உள்நாட்டு போர்களை தீர்த்து வச்சாரு. அது மட்டும் இல்லாது ஹொய்சாளர்கள் மற்றும் பாண்டியர்களுடன் உடன்படிக்கையை மேற்கொண்டு பல்வேறு வகையான போர்களை வெற்றி பண்றதுனால இவரு ஜெகதீக வீரன் என்று அழைக்கப்பட்டார். இது போல 1279 வரைக்கும் தன்னுடைய ஆட்சியை இவர் தக்க வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது வந்த பாண்டிய மன்னனாகிய 1ஆம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் இவரை கொன்று இவர் ஆட்சி பண்ணியிருந்த அனைத்து அரண்மனைகளையும் இடித்து அதெல்லாம் இவருடைய ஆட்சி பகுதியாகிய அனைத்து சோழ பகுதிகளை ஏற்று சாம்பலாக்கினாரு. இத்தோட சோழ வம்சம் ஃபுல்லு முடிவுக்கு விட்டது. தினமும் இது போல ஒரு வரலாற்று நிகழ்வை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.